ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு கொடைக்கானல்ல டே 2 நம்ம எங்கெல்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கொடைக்கானல்ல கிளைமேட் சூப்பராக இருக்குது, க்ளவுடியா. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடைக்கானல்ல முதல்ல நாங்கள் போய் பார்த்தது போட் ஹவுஸ், படகு குழாம். இந்த போட் ஹவுஸ் நாங்கள் தங்கி இருந்த ஹோட்டல்ல இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைஞ்சிருந்துச்சு. இந்த போட் ஹவுஸ்ல 2 பேர் போற படகுக்கு 400 ரூபாய் முன்பணமும் 200 ரூபாய் கட்டணமும் வசூலிக்கிறாங்க. அதே போல 4 பேர் போற படகு, 6 பேர் போற படகுன்னு தனித்தனியா இருந்துச்சு. அதுக்குமே தனித்தனி கட்டணங்கள் வசூலிக்கிறாங்க. நாங்கள் நிறைய பேர் இருந்ததுனால 6 பேர் போகிற படகு தான் சூஸ் பண்ணோம். இதுக்கு 1000 ரூபாய் அட்வான்ஸும் 500 ரூபாய் கட்டணமாகவும் வசூலிக்கிறாங்க. சேஃப்டி ஜாக்கெட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் போட்டுட்டு அடுத்ததான் நாங்கள் எங்களோட போட்டில் ஏற ஆரம்பித்தோம். மாமா அடுத்த பில் வாங்கிட்டு வாங்க மாமா. அவங்க டிக்கெட்லாம் அவங்கள்ட்ட இருக்கா? எங்க டிக்கெட்? அவங்க டிக்கெட்லாம் அவங்கள்ட்ட கொடுத்தீங்களா? ரவி ஹாய் சொல்லு. அக்கா ஹாய் சொல்லுக்கா. இங்க சொல்லு. ஹாய் சொல்லு. பின்னாடி வாங்க. பை பை பை. வாங்க. அந்த மேக கூட்டத்துக்கு நடுவில் சில்லுன்னு கிளைமேட்ல தண்ணி மேலே எங்களோட போட்டு தவழ்ந்து போயிட்டு இருந்தது. இப்படி ஒரு அழகான சூழ்நிலையில நீங்க இருந்தீங்கன்னா உங்க மனநிலை எப்படி இருக்குங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. எங்களோட போட் ஓட்டுற அண்ணங்கிட்ட நாங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுக்கு அவர் வந்து நீங்கள் 500 ருபீஸ் போட் தான் எடுத்திருக்கீங்க, அதுக்கு குறிப்பிட்ட தூரம் தான் அலோவ் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே போகக்கூடாது, எங்களையுமே கொஷின் பண்ணுவாங்கன்னு சொன்னார். சரிண்ணா சரி. சரி சரி. இல்லை நீங்கள் ரெகுலராக எப்படி போவீங்களோ அப்படியே போங்கண்ணா, எக்ஸ்ட்ரா வேண்டாம். இங்க இருக்கிற போட் எல்லாம் கவர்மெண்டோடது. பட் ஆனா இங்க வேலை செய்யற போட் ஓட்டுற அண்ணங்க எல்லாமே வந்து டெய்லி வேஜஸ்ன்னு சொன்னாரு. 500 ரூபாய்க்கு போட் ஓட்டினா 100 ரூபாய் கிடைக்கும்னு சொல்றாரு. 3000 ரூபாய்க்கு போட் ஓட்டினா 400 ரூபாய் கிடைக்கும்னு சொன்னாரு. நாங்கள் போட்டில் ஏறும்போது ஜஸ்ட் மேக கூட்டங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ட்ரிஸ்லிங் ஆக ஆரம்பிச்சுது. ஒருத்தர் போனாலும் அதான் கணக்கு. ரெயின் டிராப்ஸ் வருதுப்பா.
ஒரு 30 நிமிட போட் ரைடுக்கு அப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். இங்கே ஸ்பீட் போட்ஸ்லாம் அவைலபிள் இல்லை, அதே போல் கயாக்கிங்கும் இங்கே இல்லை. எனிவே நாங்கள் ஃபேமிலியோடு போனதில் செம்ம என்ஜாய் பண்ணோம். அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க ஏன்டா இல்ல சொல்றாங்க நீ பாட்டு கவுத்து விட்டுற. சூப்பரா இருந்துச்சு. அவ்வளவுதான். ஜாலியா இருந்துச்சா? வெரி குட். அதுக்கப்புறம் நாங்கள் போட் ஹவுஸ்க்கு வெளியில் இருக்கிற டீ கடையில் டீ குடித்தோம். பக்கத்துலேயே சைக்கிளிங் இருந்துச்சு. ஸோ சைக்கிள் ரெண்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, அதேமாதிரி நாங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்தோம். சைக்கிளுக்கு எவ்வளோ? சிங்கிள் 100, டபுள் 150 அரை மணி நேரம். ஒரு சைக்கிளுக்கு 20 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க. அதே போல் சிங்கிளாக ஓட்டுற சைக்கிளுக்கு 100 ரூபாவும், டபுளாக போகிற சைக்கிளுக்கு 150 ரூபாவும் கட்டணமாக வசூலிக்கிறாங்க. பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சின்ன பசங்களுக்கும் இங்கே சைக்கிளிங் அவைலபிள் இருக்குது. சரி இதே எடுத்துக்கோ. ஓட்டுறியா? அண்ணா உங்களுக்கு கொடுத்துருங்க. நாம பெடல் சரி. ஏடா. சரி. கேப் இருந்தா போன் போடு. கண்ணாடி. நோர் நோர் நோர். ஏய் பயப்படக்கூடாது. சேஷோ சின்ன பசங்க சைக்கிளுக்கு 50 ரூபா கட்டணமாக வசூலிக்கிறாங்க. 30 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. நேராப்பா. ஏய் பவிடா. கொட புடிங்க. நானே அப்படியே தலையிலே போட்டு பாங்க போடலாம்னு கேட்டேன். அது இல்லையா? என்னடா பண்றீங்க? சீக்கிரம் போங்க 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 போங்க. சைக்கிளிங்லாம் நாங்கள் பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததான் நாங்கள் போன பிளேஸு கோக்கஸ் வாக். இந்த கோக்கஸ் வாக்கில் 10 ரூபாய் என்ட்ரி ஃபீஸாக வசூல் பண்ணுறாங்க. அதே போல் கொடைக்கானல் ஏரியில இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோக்கஸ் வாக் அமைஞ்சிருக்கு. இந்த கோக்கஸ் வாக் வேலநல்லி அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருந்து தொடங்கி சென்ட் பீட்டர்ஸ் சர்ச்சில் இது முடியுது.
இந்த கோக்கஸ் வாக்லேயே பேல் பூரி, மசாலா பூரின்னு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் அவைலபிள் இருந்துச்சு. இப்போ நீங்க பார்க்குற இந்த பிளேஸ் ரீல்ஸ் எடுக்கிற பிளேஸ்ன்னு சொல்லலாம். மொபைல் அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு நீங்க அந்த பாயிண்ட்ல நின்னுட்டீங்கன்னா உங்களை சுற்றி அது வீடியோ எடுத்து தரும். அதே போல் நீங்கள் ஃபேமிலியோடு நின்று ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்ல கேமராவில் இவங்களே ஃபோட்டோஸ் எடுத்து தராங்க, ஃப்ரேம் பண்ணியும் தராங்க. அதுக்கு 700 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து அப்படியே பிரிண்ட் விடும். இங்க கொடைக்கானலே விளைஞ்ச கேரட்டு, மலை பூண்டு இதுவுமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து கோக்கஸ் வாக் வந்திருக்கோம். லாஸ்ட்டாக நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா கொடைக்கானல் லேக்கும் ப்ளஸ் வந்து சைக்கிளிங்லாம் போனோம். ஸோ நம்ம இப்போ வந்து கோக்கஸ் வாக் வந்திருக்கோம். அந்த வியூ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. செம்ம அழகாக செம்ம பனிமூட்டமாக இருக்குது. இன்னைக்கு செம்மையான ஒரு வியூ ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம இந்த சைடு பார்த்தீங்கன்னா செம்ம மிஸ்டாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நான் வர வழியில் நிறைய பானிபூரி, சாட் மசாலா இதெல்லாம் சாப்பிட்டோம். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா வந்து சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே நிறைய கப்புள்ஸாக இருக்காங்க. அப்புறம் குட்டி பசங்களோட நிறைய ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுற ஒரு ஸ்பாட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், இந்த பூவெலாம் பார்க்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக செம்மையாக இருக்குது. ஸ்மெல்லாம், அதோட ஸ்மெல்லாம். இந்த கோக்கஸ் வாக்லேயே டெலிஸ்கோபிக் ஹவுஸ்ன்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. இங்க ஒரு ஆளுக்கு 5 ரூபாய் கட்டணமா வசூலிக்கிறாங்க. இங்க இருந்து கூட நீங்க நேச்சரை ரசிக்கலாம். கோக்கஸ் வாக் பார்த்துட்டு அடுத்ததான் நாங்க வந்த பிளேஸ் குறிஞ்சி ஆண்டவர் கோவில். இந்த கோயில் காலையில 6:30 மணில இருந்து சாயந்தரம் 7:30 மணி வரைக்கும் பக்தர்களுக்கு நடை திறந்திருக்கும். இங்க கோயில் உள்ள போட்டோஸ் வீடியோஸ் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால என்னால வீடியோ எடுக்க முடியல. குறிஞ்சி அப்படிங்கிற ஒரு சொல்லோட பொருள் தமிழ் மலை நிலம், மலை பள்ளம் அப்படின்னு பொருள்படுது. ஆண்டவர் அப்படின்னா கடவுள்னு பொருள் வருது. ஸோ அதனாலதான் இந்த கோவில் குறிஞ்சி ஆண்டவர் அப்படின்னு பெயர் பெற்றதா சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு இன்னொரு பேரா மலைகளின் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில் 1936ஆம் ஆண்டு கட்டப்பட்டதுன்னும் இந்த கோயிலை கட்டினது லீலாவதி ராமநாதர் அப்படின்னு சொல்றாங்க. கோயிலுக்கு உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருந்தது எல்லாமே கோயிலுக்கு பின்பகுதியில் இருக்கிற வீடியோஸ் தான். குறிஞ்சி ஆண்டவர் கோயிலை பார்த்துட்டு அடுத்ததான் நாங்கள் வந்த பிளேஸ் வட்டக்கனல் ஃபால்ஸ்.
உண்மையிலேயே நம்ம கொடைக்கானல்ல தான் இருக்குமா இல்லை சுவிட்சர்லாண்டில் இருக்குமான்னு எங்களுக்கே டவுட் வந்துருச்சு. அந்த அளவுக்கு மேகங்கள் சூழ்ந்து அந்த இடமே ரொம்ப அழகாக காட்சி அளிச்சுது. இதுதான் வாட்டர். அவன் சொல்கிறான் இன்னும் உள்ளே போனால் இருக்கும். ஆனால் அது நம்ம போதாது, நம்ம இது பார்த்தாலே போதும். இந்த வட்டக்கனல் ஃபால்ஸுக்கு கட்டணங்கள் எதுவும் வசூலிக்கப்படுறதில்ல, என்ட்ரி ஃப்ரீ தான். ரோட்ல நிற்கும் போதே ஃபால்ஸோட சத்தம் கேட்டது. கிட்ட போய் பார்க்கலான்னு அந்த சர்வல்ல நாங்கள் இறங்கி போகணும். தண்ணி நிறைய வர்ற நேரத்தில் குழந்தைங்க பெரியவங்கன்னு வர்றது ரிஸ்க் தான். பட் நாங்கள் போன நேரத்தில் தண்ணி அந்த அளவுக்கு ஹெவியாக இல்லை. அதனால ஃபேமிலியில் எல்லாருமே நாங்கள் அந்த ஃபால்ஸை நோக்கி நடந்தோம். இப்போ இங்க இருக்கிற கிளைமேட்டுக்கு டைம் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? சாயந்தரம் ஒரு 5:30 மணி இருக்குமா? இல்லைங்க, ஆக்சுவலி நாங்கள் போனது மதியானம் 2:30 மணி. இந்த டைம்ல கொடைக்கானல்ல கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்திலே தான் இந்த அருவி இருந்தது. இருந்தாலும் அந்த அருவியோட சத்தம், குயில்களோட சத்தம், நாங்கள் ஏதோ காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இது மிகச்சிறந்த இடம்னு சொல்லலாம். நாங்கள் அங்கே போகும்போது கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை. அதனாலேயே நாங்கள் அதிக நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். கோக்கஸ் வாக்கில் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தாங்க இல்லையா, அது போலவே இங்கேயும் கப்புள்ஸ்க்கு ஃபேமிலிக்குன்னு அந்த ஃபால்ஸுக்கு பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எடுத்து தராங்க. நாங்கள் போகும்போது அங்கே ஆளே இல்லை, வெறும் ஸ்டாண்டும் போஸ்டர் மட்டும்தான் இருந்துச்சு. மழை காலங்களில் நிறைய தண்ணி வரும்போதும் சரி, வட்டக்கனல் ஃபால்ஸில் குளிக்கணும்னு நினச்சலாம் வராதிங்க. இந்த ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கெலாம் அலௌடு கிடையாது. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. அடுத்த வீடியோவில் பூம்பாறை, மன்னவனூர் இந்த பிளேஸ்லாம் போய் பார்த்தோம். அந்த வீடியோவை நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.